பராத் நோன்பு நோட்பதற்கான ஆதாரம் என்ன? பராத் நோன்பு பிடிப்பது முஸ்தஹப்பான சுன்னத்தான விடயம் என்பதாக 4 மதுஹபுகளிலேயும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஷாஃபிஈ மதுஹபிலேயும் அது சுன்னத் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஹனஃபி மதுஹபிலேயும் அது சுன்னத் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. மாலிக் மதுஹபிலேயும் அது சுன்னத் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஹம்பலி மதுஹபிலேயும் அது சுன்னத் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த இஸ்லாமிய உலகத்திலே பெரும்பான்மையான மக்கள், ஒரு சிலரை தவிர பெரும்பான்மையான மக்கள் இந்த 4 மதுஹபுகளில் ஒன்றை பின்பற்றக்கூடியவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். அது இன்று நேற்றல்ல, ஆரம்ப காலம் முதலே, இந்த மதுஹபுகள் தோற்றம் பெற்ற காலம் முதலே இந்த 4 மதுஹபுகளில் ஒன்றைத்தான் மக்கள் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். எனவே இந்த 4 மதுஹபுகளிலேயும் பராத் நோன்பு நோட்பது முஸ்தஹப்பான சுன்னத்தான விடயம் என்பதாக மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இதிலேயும் ஆச்சரியமான விடயம் என்னவென்றால், நாங்கள் மதுஹபைத்தான் பின்பற்றுகின்றோம், நாங்கள் ஷாஃபி மதுஹபைத்தான் பின்பற்றுகின்றோம் என்று சொல்லிக்கொள்ளக்கூடியவர்கள் இன்று இந்த பராத் நோன்பு கிடையாது என்பதாக சொல்லிக் கொண்டிருப்பதுதான் ஆச்சரியமான விடயமாக இருக்கின்றது. அவர்கள் எந்த அளவு இந்த ஷாஃபி மதுஹபை, ஏனைய மதுஹபுகளை அவர்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள் என்பதை, புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்பதை இதன் மூலம் அறியக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அந்த அடிப்படையில் இது சம்பந்தமாக 4 மதுஹபிலேயும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதையும் அதற்கான ஆதாரங்களையும் நாங்கள் பார்ப்போம். இது சம்பந்தமாக இமாம் ரமலி ரஹ்மஹுல்லா அவர்களிடத்திலே ஒரு கேள்வி கேட்கப்படுகின்றது. ஷாஃபி மதுஹபிலே உள்ள மிக முக்கியமான இமாம்களில் ஒருவர் தான் இமாம் ரமலி ரஹ்மஹுல்லா அவர்களிடத்திலே கேட்கப்படுகின்றது. இந்த இப்னு மாஜாவிலே ஒரு ஹதீஸ் வருகின்றது. ஷாபான் மாதத்துடைய 15வது நாள் இரவையிலே நீங்கள் நின்று வணங்குங்கள், அதனுடைய பகலிலே நோன்பு பிடியுங்கள் என்று வரக்கூடிய இந்த ஹதீஸை பற்றி அவரிடம் கேட்கப்படுகின்றது. அதாவது அவ்வாறு அந்த 15வது நாளையிலே, பராத்துடைய அந்த நாளையிலே நோன்பு நோட்பது சுன்னத்தா முஸ்தஹப்பா இல்லையா, அது சம்பந்தமான ஹதீஸு சஹீஹானதா இல்லையா, அவ்வாறு அந்த ஹதீஸ் பலவீனமானதாக இருந்தால் அதை யாரு பலவீனம் என்று சொல்லியிருக்கின்றார்கள் என்ற ஒரு கேள்வியை முன்வைக்கப்பட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், யன்னஹு யுசன்னு சௌமு நிஸ்பி ஷாபான, இந்த ஷாபான் அரைவாசியிலே நோம்பு நோட்பது சுன்னத்தான விடயம் என்பதாக சொன்னார்கள். அது மட்டுமல்ல, இந்த 15வது நாளோடு சேர்த்து 13வது நாளும் 14வது நாளும் 15வது நாளும் நோம்பு நோட்பது சுன்னத் என்பதாக சொன்னார்கள். அது மட்டுமல்ல, ஏற்கனவே சொல்லப்பட்ட இந்த ஹதீஸை கொண்டு ஆதாரம் எடுக்க முடியும் என்பதாக இமாம் ரமலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கின்றார்கள். இது அவர்களுடைய ஃபத்தாவாவிலே 2ஆம் பாகம் 79வது பக்கத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போன்று இது சம்பந்தமாக இந்த ஹதீஸுக்கு இமாம் இப்னு ஹஜர் ஹைத்தமி ரஹ்மஹுல்லா அவர்கள் மிஷ்காத்துடைய விரிவுரையிலே அவர்கள் சொல்லியிருப்பதாகிறது, இந்த ஹதீஸ்லே வரக்கூடிய சூமு யோமாஹா என்பது லிஹுசூசிஹா, குறிப்பாக அந்த தினத்திலே நோன்பு நோட்பது சுன்னத்தாகும். அதே போன்று இந்த தினம் என்பது இந்த ஐயாமுல் பீல் என்று சொல்லக்கூடிய வெண்மையான நாட்களிலேயும் அடங்கக்கூடியது என்ற வகையிலேயும் அது சுன்னத் என்பதாக இமாம் இப்னு ஹஜர் ஹைத்தமி ரஹிமஹுல்லா அவர்களும் சொல்லியிருக்கின்றார்கள். அதே போன்று இமாம் ஷாரானி ரஹ்மஹுல்லா அவர்களும் கூட அந்த இரவிலே நின்று வணங்குவதும் பகலிலே நோன்பு பிடிப்பதும் சுன்னத்தான விடயம் என்பதாக அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அதே போன்று ஹனஃபி மதஹபை சார்ந்த இமாம் இப்னு நஜீம் ரஹ்மஹுல்லா அவர்கள் அல் பஹ்ருர் ராயிக் என்ற நூலிலே சொல்லியிருப்பதாகிறது, ஒமினல் மண்டூபாத்தி, இந்த சுன்னத்தான விடயங்களிலே உள்ளதுதான் இந்த நிஸ்பு ஷாபானுடைய, அதாவது ஷாபான் மாதம் 15வது நாளை ஹயாத்தாக்குவது சுன்னத்தான விடயங்களிலே உள்ளதாகும் என்பதாக சொல்கின்றார்கள். அதே போன்று தொடர்ந்து சொல்கின்றார்கள், அந்த ஷாபான் மாதத்திலே நோன்பு நோக்கும்படியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆர்வமூட்டியிருக்கின்றார்கள். அதே போன்று அந்த 15வது நாளிலே நோன்பு நோக்கும்படியாகவும் ஆர்வமூட்டியிருக்கின்றார்கள். இது அல் பஹருர் ராயிக் என்ற நூலிலே 2ஆம் பாகம் 56வது பக்கத்திலே இடம்பெற்றிருக்கின்றது. அதே போன்று மாலிகி மதுஹபிலேயும் இதே போன்று கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதே போன்று ஹம்பலி மதுஹபிலேயும் இது போன்ற கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது.
சொல்லப்பட்டிருக்கின்றது. இது சம்பந்தமாக ஹம்பலி மதுஹபை சார்ந்த இமாம் இப்னு ரஜப் ஹம்பலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வதாக இருந்தது, யாராவது இந்த ஷாபான் மாதம் 15வது நாள் நோன்பு நோற்றால் அது தடுக்கப்பட்ட விடயம் அல்ல என்று அவர்கள் சொல்கின்றார்கள். அது மட்டுமல்ல, அது ஐயாமுல் பீதுடைய நாளிலே வரக்கூடியது என்பதாகவும் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இதற்கான ஹதீஸ் ஆதாரங்களை பார்க்கும் பொழுது சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ் எமக்கு ஆதாரமாக இருக்கின்றது. இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லது வேறொரு மனிதருக்கு சொன்னதாகவும், அவ்வாறு சொல்லும் பொழுது அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்ததாகவும் அங்கே பதியப்படுவதாவது, ஒரு மனிதரை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், நீங்கள் இந்த மாதத்துடைய இந்த ஷாபான் மாதத்துடைய நடுப்பகுதியிலே நீங்கள் நோன்பு நோட்டீர்களா என்று கேட்ட பொழுது அதற்கு அந்த மனிதர் இல்லை என்று சொன்னார். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒரு நாளைக்கு பதிலாக நீங்கள் 2 நாட்கள் நோன்பு நோட்டுக் கொள்ளுங்கள் என்பதாக அந்த ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. இது சம்பந்தமான இந்த ஹதீஸிலே வரக்கூடிய அந்த வார்த்தை, அதாவது சரர் என்ற அந்த வார்த்தை பாவிக்கப்படுகின்றது. இந்த சரர் என்ற அந்த வார்த்தைக்கு என்ன பொருள் என்று சொல்லும் பொழுது சில அறிஞர்கள் சரர் என்பது ஆஹிரு ஷஹ்ரி மாதத்துடைய கடைசி பகுதியை குறிக்கும் என்பதாக சொல்கின்றார்கள். இவ்வாறு கடைசி பகுதியை குறிக்கும் என்று வைக்கும் பொழுது அங்கே ஒரு பிரச்சனை எழுகின்றது. இந்த ஷாபான் மாதத்துடைய கடைசி நாளிலே நோன்பு பிடிக்கக்கூடாது, ஏனெனில் அது சந்தேகத்துக்குரிய நாளாக இருப்பதன் காரணமாக அது கடைசி பகுதியாக இருக்கக்கூட முடியாது. எனவே அதன் காரணமாக இதுக்கு கடைசி பகுதி என்று பொருள் வைப்பது ஒரு பொருத்தமில்லாத விடயம் என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். இதற்கு மாற்றமாக இன்னும் சில அறிஞர்கள் சொல்கின்றார்கள், இந்த சரர் என்பது நடுப்பகுதியை குறிக்கும். ஒவ்வொரு வஸ்துவிலும் எது மத்தியிலே நடுவிலே இருக்கின்றதோ அதைத்தான் இந்த சரர் என்ற வார்த்தை குறிக்கும் என்ற அடிப்படையிலே இந்த ஷாபான் மாதத்துடைய சரர் என்றால் ஷாபான் மாதத்துடைய 15வது நாளைத்தான் குறிக்கும் என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். இது சம்பந்தமாக இமாம் நவவி ரஹ்மஹுல்லா அவர்களும் சொல்லும் பொழுது இந்த சரர் என்பது மத்திய பகுதியைத்தான் குறிக்கும் என்பதற்கு வேறு சில ஹதீஸ்களிலே வரக்கூடிய அந்த வார்த்தைகள் ஆதாரமாக இருக்கிறது என்பதாக இமாம் நவவி ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்கின்றார்கள். இது சம்பந்தமாக இமாம் குர்துபி ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்லும் பொழுது இந்த ஷாபான் மாதத்திலே நோன்பு நோட்பதற்கு சிறப்பு இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இதிலே ஒரு நோன்பு பிடிப்பது 2 நோன்புக்கு சமனானது. அதன் காரணமாகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒரு நோன்பு தவறியதற்கு 2 நோன்புகளை பிடிக்கும்படியாக சொல்லியிருக்கிறார்கள் என்பதாக அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே அந்த அடிப்படையிலே இது குறிப்பாக இங்கே ஒரு நோன்பை பற்றி பேசப்படுகின்றது. எனவே இது ஒரு நோன்பு என்பது அது ஷாபான் மாதம் நடுவிலே வரக்கூடிய 15வது நாளைத்தான் அங்கே குறிக்கின்றது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே அது ஒரு நோன்பை சுற்றி தான் அங்கே அதுக்கு பதிலாக 2 நோன்புகள் பிடிக்கும்படியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அந்த அடிப்படையிலே ஏற்கனவே சொல்லப்பட்ட இந்த ஷாபான் மாதத்துடைய 15வது நாள் ஆகிவிட்டால் இரவையிலே நீங்கள் நின்று வணங்குங்கள், பகலையிலே நீங்கள் நோன்பு பிடியுங்கள் என்ற அந்த ஹதீஸின் பிரகாரமும், அந்த ஹதீஸ் ஒரு பலவீனமான ஹதீஸாக இருந்தாலும் ஷாபான் மாதம் நோன்பு பிடிக்கும்படியாக சொல்லப்பட்ட பொதுவான ஹதீஸ்கள் இருப்பதனாலும் அந்த ஹதீஸை வைத்து ஆதாரம் எடுக்க முடியும் என்பதை இமாம் ரமலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கருத்து பிரகாரம் ஏற்றுக்கொள்ள முடியுமானதாக இருக்கின்றது. அதே போன்று இந்த ஹதீஸிலே வரக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் சம்பந்தமாக அறிஞர்கள் சில குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருந்தாலும் சில அறிஞர்கள் அவரை பலவீனமானவர் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அந்த இப்னு அபி சபுரா என்று சொல்லக்கூடியவரை பலவீனமானவர் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இன்னும் சிலர் அவரை இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸுகளை அறிவிப்பவர் என்று சொல்லியிருக்கின்றார்கள். என்றாலும் அவர் முழுமையாகவே இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸை அறிவிப்பர் என்று அனைவராலும் ஏகோபித்து கூறப்பட்டவர் அல்ல. இவர் சம்பந்தமாக அறிஞர்களுக்கு மத்தியிலே கருத்து வேற்றுமை நிலவுகின்றது. அதன் காரணமாகத்தான் இமாம் ரமலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸை கொண்டு ஆதாரம் எடுக்க முடியும் என்பதை அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அந்த அடிப்படையிலே இந்த பராத்துடைய நோன்பு நோட்பதற்கு 4 மதுஹபுகளிலேயும் அது சுன்னத் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதற்கு ஆதாரமாக அந்த சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸும் அதே போன்று இப்னு மாஜாவிலே வரக்கூடிய ஹதீஸும் ஆதாரமாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அது ஐயாமுல் பீலுக்குள்ளே, அதாவது வெண்மையான நாட்களுக்குள்ளே அது அடங்குகிறது என்பதையும், அதுக்கும் தாண்டி இது ஷாபான் மாதம் நோன்பு பிடிக்கும்படியாக சொல்லப்பட்ட ஹதீஸ்களுக்குள்ளேயும் அது அடங்குகிறது என்பதையும் நாங்கள் விளங்கிக் கொள்வோமாக.